நன்றி. இப்பொழுது கூட்டத்தை தலைவர் அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். சொல்வேந்தர் அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்று 109வது கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள அனைத்து சொல்வேந்தர்களையும் வருக வருக என வரவேற்று இன்றைய நெறியாளர் வித்யாலட்சுமி அவர்களிடம் இந்த கூட்டத்தை ஒப்படைக்கிறேன். வாங்க வித்யாலட்சுமி அவர்களே. நன்றி. இன்றைய கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள சொல்வேந்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். செந்தமிழே உயிரே நறுந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே நைந்தாயனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே என்ற பாவேந்தர் பாரதிதாசனின் பாடலோடு இன்றைய கூட்டம் 3 பகுதிகளாக நடைபெறும். முதல் பகுதி தயாரிக்கப்பட்ட பேச்சு, அதன்பின் உடனடி பேச்சு, அதன்பின் மதிப்பீடு, மற்ற செயல்பாட்டாளர்களுடைய பணி அறிக்கை முதலியவை. இன்று முதலில் குரலுடன் தொடங்குவோம். பவானி அவர்களே, இன்றைய குரல் வேந்தராக குரலை நீங்கள் சொல்ல முடியுமா? மெய்நிகர் மேடை உங்களுக்கு. நன்றி வித்யாலட்சுமி அவர்களே. அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைய குரல் முதல் குரல், அந்த அகர முதல எழுத்தெல்லாம்ங்கிற குரல் தான் இன்னைக்கு சொல்ல போறேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம விகாரம் இல்லாமல் இருக்கிற ஒரு எழுத்து அகரம். நம்ம வாயை திறந்தோம்னா அகரம் தான் வரும். ஸோ அகரம் விகாரம் இல்லாத எதுவும் வாயை மூடாமையும் வேற சத்தத்தை சேர்க்காமலேயும் வருது அகரம்ங்கிறதுனால அகரம் தான் மூலதனம் எல்லா எழுத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த மாதிரி அதுல உவமையா சொல்றாரு. அகரம் எப்படி எல்லா எழுத்துக்கும் முதலா இருக்கோ, முதல்னா எழுத்துங்கிறது இல்லை, மூலமா இருக்கோ, ஏன்னா விகாரம் இல்லாம வர்றதுனால, அது மாதிரி ஆதி பகவன் அதாவது கடவுள் தான் இந்த உலகுக்கு முதல் மூலம் அப்படின்னு சொல்றாரு. அதை ரொம்ப அழுத்தி சொல்றதுனால முதற்றே அப்படின்னு அந்த ஏகாரத்தையும் அதுல நீட்டி சொல்றாரு. எழுத்தெல்லாம் அகர முதல ஆதிபகவன் முதற்றே உலகு அப்படி சொன்னோம்னா இன்னும் கொஞ்சம் சுலபமாக புரியும். பட் அதை தான் பரிமேலழகர் அவரோட விளக்கத்தில் இந்த மாதிரி தெளிவாக அதை விளக்குறாரு. இந்த குறளை திரும்ப குறளை பார்க்கலாம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. நன்றி. சிறப்பு. தமிழே அகரத்தில் தொடங்குவதால் தான் சிகரத்தில் இருக்கிறது என்ற ஒரு பயன்பாடு உண்டு. மிகச் சிறப்பு. இன்றைய பொது மதிப்பீட்டாளராக அஜித் தன்னுடைய பணியை இப்போது விளக்குவார். அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். பொது மதிப்பீடு இது ஒரு முக்கியமான பகுதி. பொது மதிப்பீட்டு பொது மதிப்பீடு என்பது முழுவதுமாக இந்த கூட்டத்தை பற்றிய மதிப்பீடை நான் செய்வேன். அதே போல் என் அணியில் இருப்பவர் தயாரிக்கப்பட்ட பேச்சுக்கான மதிப்பீடையும் கொடுப்பார். மதிப்பீடு என்பது அவர்களுடைய தவறை சுட்டி காட்டுவது மட்டும் அல்ல, அவர்கள் எப்படி தன்னுடைய பேச்சில் இன்னும் மேம்படலாம் என்பதை தெரிவிப்பதும் தான். நன்றி வித்யாலட்சுமி அவர்களே. நன்றி. இன்றைய உடனடி பேச்சு நெறியாளராக மகேந்திரன் அவர்கள் என்ன செய்ய போகிறார், அவருடைய பணி என்ன என்பதை விளக்கவும். தலைப்பை நீங்கள் தொடங்கும் போது சொல்லிக் கொள்ளலாம். இப்பொழுது நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள், என்ன பணி என்பதை விளக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். சொல்வேந்தர்கள் உள்ளிட்ட அவைக்கு இன்று நான் எடுத்துக்கொண்டிருக்கின்ற பணி உடனடி பேச்சின் நெறியாள்கை. இந்த உடனடி பேச்சின் மூலமாக நமது சொல்வேந்தர்கள் கொடுக்கப்பட்ட அந்த தலைப்பில், அதுவரைக்கும் தெரியாத தலைப்பில் அப்போதே தன்னுடைய சொந்தமாக உடனடியாக யோசித்து பேசுகின்ற ஒன்று. இதற்கு 1 to 2 நிமிடங்கள் இருக்கும். அந்த 2 நிமிடங்களுக்குள் தங்களுடைய உரையை மிக அருமையாக தொகுத்து வழங்க இருக்கிறார்கள். தயாரிக்கப்பட்ட பேச்சு எப்படி முன்பே தயாரிக்கப்படுகிறதோ, இந்த உரை முழுக்க முழுக்க எந்த ஒரு தயாரிப்பும் இல்லாமல் அப்படியே உள்ளபடி மனதிலிருந்து பேசுவதாக இருக்கும். நன்றி. நன்றி. இப்பொழுது நேர கணக்கீட்டாளர் அனிதா அவருடைய பணியை உரைப்பார். ஏனென்றால் நம்முடைய சொல்வேந்தர் மன்றத்திற்கு நேர கணக்கீடு, நேர மேலாண்மை என்பது மிகவும் முக்கியம்.
அது எவ்வளவு நேரம் என்று பிரித்து கூறுவார். சொல்வேந்தர் அவைக்கு என்னுடைய வணக்கங்கள். இன்றைய 3 பகுதிகளுக்குமே நேர கணக்கீடு உண்டு. திட்டமிட்ட பேச்சிற்கு 5 முதல் 7 நிமிடங்கள் கொடுக்கப்படும். 5 நிமிடத்தில் பச்சை அட்டையும், 6 நிமிடத்தில் மஞ்சள் அட்டையும், 7 நிமிடத்தில் சிவப்பு அட்டையும் காட்டப்படும். இதுதான் திட்டமிட்ட பேச்சிற்கான காலவரையறை. அதேபோல் உடனடி பேச்சிற்கும் காலவரையறை உண்டு. உடனடி பேச்சிற்கு 1 முதல் 2 நிமிடங்கள் கொடுக்கப்படும். பேச்சாளர்கள் அனைவரும் குறைந்தது 1 நிமிடம் பேச வேண்டும். 1 நிமிடத்தில் பச்சை அட்டையும், 1 நிமிடத்தில் மஞ்சள் அட்டையும், 2 நிமிடத்தில் சிவப்பு அட்டையும் காட்டப்படும். இதுதான் உடனடி பேச்சிற்கான கால கணக்கீடு. அதேபோல் திட்டமிட்ட பேச்சை மதிப்பீடு செய்யும் மதிப்பீட்டாளருக்கும் நேர கணக்கீடு உண்டு. அவருக்கு 2 முதல் 3 நிமிடங்கள் கொடுக்கப்படும். 2 நிமிடத்தில் பச்சை அட்டையும், 2 நிமிடத்தில் மஞ்சள் அட்டையும், 3 நிமிடத்தில் சிவப்பு அட்டையும் காட்டப்படும். இதுதான் நேர கணக்கீட்டாளராக என்னுடைய பணி. அனைத்து சொல்வேந்தர்களும் குறிப்பிட்ட காலவரையறைக்குள் பேசுவார்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி. இன்றைய இலக்கண ஆசானாகவும் உபரிச்சொல் கணக்கீட்டாளராகவும் யார் பொறுப்பெடுத்துக் கொள்கிறீர்கள் என்று முன்வந்தால் அவர் தன்னுடைய பணியை சொல்லலாம். இரண்டையும் ஒருவரே எடுத்துக்கொள்ளலாம், அல்லது பிரித்தும் எடுத்துக்கொள்ளலாம். மகேந்திரன் அவர்கள் இலக்கண ஆசானாக இருக்கின்றீர்களா? தங்களுடைய பணியை சொல்லிவிட்டு உங்களுடைய வார்த்தை, இன்று பயன்படுத்த வேண்டிய வார்த்தை ஏதாவது இருந்தாலும் சொல்லலாம். நல்லது, சிறப்பு. இலக்கண ஆசானாக நமது தமிழ் சொல்வேந்தர் மன்றத்தில் முழுக்க நாம் தமிழிலேயே உரை நிகழ்த்துவதாக இருப்பதால் அந்த தமிழ் இலக்கணப்படி நம்மளுடைய ஒவ்வொருவரும் அவருடைய சொற்பொழிவாகட்டும் அல்லது கருத்துரையாகட்டும் அது எல்லாமே முழுக்க தமிழில் இருப்பதாக இருக்கட்டும், அதுவும் இலக்கணம் சார்ந்ததாக இருக்கட்டும் என்பதை அந்த கவனத்தோடு நீங்கள் செய்வதை நான் கவனமாக பார்த்து குறிப்பெடுத்துக் கொள்வேன். அதில் சிறப்பாக குறிக்கப்பட்டதாகவும் சரி, அல்லது ஏதேனும் அதில் சரியாக சொல்லலாம் என்கின்ற அந்த பரிந்துரையையும் சொல்லப்படும். அதற்கு இங்கு ஒரு சொல் பயன்படுத்துவதற்காக ஒரு பரிந்துரை செய்யப்படும். அந்த சொல்லை ஒவ்வொருவரும் அவரவருடைய உரையின் ஊடாக பயன்படுத்தலாம். அந்த பயன்படுத்தப்படும் போது எல்லாமே எத்தனை முறை பயன்படுத்துகிறார்கள் தமது விழிப்புணர்வோடு, அதே சமயம் அந்த உரையின் பாங்கு குறையாமல் அதோடு ஒத்து செல்வதாக இருப்பதாக இருக்கும். இன்று நான் கொடுக்கின்ற அந்த சொல் விழுமியம். விழுமியம் என்கின்ற ஒரு சொல். விழுமியம் என்று சொல்லும் பொழுது ஒரு பண்பாட்டு விழுமியங்கள் என்று சொல்லலாம். நமது பண்பாடு பல விழுமியங்களை கொண்டது. ஆங்கிலத்தில் சொல்லணும்னா அந்த ஒரு வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, வேல்யூ சிஸ்டம்ன்ற மாதிரியான ஒன்று. அந்த இப்படி ஆகிவிட்டது, தமிழில் சொல்வதற்கு ஆங்கிலத்தில் சொல்லி புரிய வைக்கிறதாக. அது போன்று இல்லாமல் அந்த விழுமியம் என்பதை எப்படியெல்லாம் நமது பண்பாட்டு விழுமியங்களில், நமது மரபு விழுமியங்களில் அந்த விழுமியம் என்கின்ற சொல்லை நமது சொல்லில் பயன்படுத்தலாம். நன்றி. உபரிச்சொல் கணக்கீட்டாளர் இருக்கிறார் என்றால் அவர்கள் பார்த்துக்கொள்ளட்டும், இல்லாவிட்டால் அதையும் கூட நான் பார்த்துக்கொள்கிறேன். நன்றி மகேந்திரன். மிக சிறப்பான சொல் விழுமியம் என்பது. ஒவ்வொருவருக்குமே வாழ்க்கையில் அடிப்படையாக சில விழுமியங்கள் இருக்க வேண்டும். அதை கட்டுமானமாக கொண்டு நம்முடைய வாழ்வை அமைத்து சென்றால் மிக சிறப்பாக இருக்கும். உபரிச்சொல் கணக்கீட்டாளராக வேற யாராவது இருக்க முடியுமா? அஜித் அல்லது ஜெயபிரகாஷ்? நான் இருக்கேன். அஜித் அவர்களே, உபரிச்சொல் கணக்கீட்டாளராக உங்களுடைய பணியை சுருக்கமாக சொல்லவும். உபரிச்சொல் கணக்கீட்டாளராக நாம் பேசும்போது ஏதாவது தடங்கலான வார்த்தைகளோ அல்லது நாம் யோசிக்கும் போது சில உபரி சொற்களை உபயோகிப்போம். அந்த உபரி சொற்கள் இல்லாமல் பேசினால் நம்மளுடைய பேச்சு மேம்படும். அதற்காக எத்தனை முறை ஏதாவது நீங்கள் தடங்களோ அல்லது உங்கள் உபரி சொற்களோ பேசினால் அதை கணக்கெடுத்து அதை அறிக்கையாக சமர்ப்பிப்பேன். நன்றி. வெற்றி கோப்பை கணக்கீட்டாளராக அனிதா அவர்கள் இருக்க முடியுமா? இருக்கிறேங்க. உங்கள் பணியை சொல்லிவிடுங்க. இன்றைய உடனடி பேச்சு, திட்டமிட்ட பேச்சு மற்றும் மதிப்பீட்டாளர்களை நீங்கள் சிறந்தவர்களை தேர்ந்தெடுத்து எனக்கு அனுப்பலாம். அவர்களை வாக்குகளின் எண்ணிப்படையில் தேர்வு செய்து உங்களுக்கு நான் அறிவிப்பேன். அதுதான் வெற்றி கோப்பை அறிவிப்பாளராக என்னுடைய பணி. நன்றி. நன்றி. இப்பொழுது
முதலாவது பகுதியான திட்டமிட்ட பேச்சுக்கு நாம் செல்கின்றோம். இன்று ஒரே ஒரு பேச்சாளர் தான் தம்முடைய திட்டமிட்ட பேச்சை வழங்க இருக்கின்றார். அவருடைய பாதை விளக்க உரை அளித்தலில் திறம் பெறுதல் என்பது. தொடர்பாடல் பாணி திட்டப்பணி எந்த நிலை என்று தெரியவில்லை. அவர் எந்த நிலை என்று குறிப்பிடவில்லை. அவரே குறிப்பிடுவார் என்று நிலை ஒன்று. நிலை 1. இல்ல இல்ல நிலை 2. நிலை 2. ஆமா. சரி. தலைப்பை சொல்லிவிட்டு நீங்கள் உங்களுடைய பேச்சை தொடங்கலாம். வாருங்கள் பவானி அவர்களே, மெய்நிகர் மேடை உங்களுடையது. நன்றி வித்யாலட்சுமி அவர்களே. அவையோருக்கு என்னுடைய வணக்கம். இன்று என் பேச்சின் தலைப்பு இன்றே செய்க. நாம தமிழ்ல ஒரு பழைய வாக்கு ஒன்று உண்டு. ஒன்றே செய்க, அதை நன்றே செய்க, அதை இன்றே செய்க அப்படின்னு. அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நம்ம எல்லாருக்குமே நேரத்தோட முக்கியத்துவம் தெரியும். எப்படி இந்த வேகமான வாழ்க்கையில நேரம் இல்லைங்கிறது ஒரு முழக்கமாவே போய்விட்டது. ஒரு காரியத்தை நினைச்சா அதை அப்பவே அல்லது தள்ளி போடாம கொஞ்சம் சீக்கிரமா செய்யறதுங்கிறது ஒரு பெரிய சவாலாவே இருக்கு நம்ம எல்லாருக்குமே. என்ன கேட்டா இந்த ஒரு விடயமே நிறைய வீட்டில் கணவன் மனைவி சண்டைக்கு கூட ஒரு கருத்து வேறுபாடுக்கும் காரணமா இருக்கும். எங்க வீட்டில் கண்டிப்பா இருக்கு. உதாரணத்துக்கு நான் என்னுடைய அலுவலக அறையில வீட்டில் இருக்கிற ஒரு அலுவலக அறையில ஒரு சோறு பலகை அடித்து கொடுக்க சொல்லி என் கணவர்கிட்ட ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கேன். அது இன்னும் ஆன பாடில்லை. அந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி அப்பப்போ அந்த காரியத்தை செய்யாமல் இருக்கிறதோட ஒரு முக்கியத்துவம் நிறைய பேருக்கு அதோட முக்கியத்துவம் தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம இந்த நவம்பர் மாதத்தில் அந்த நேரத்தை தள்ளி வைக்கும்போது தான் நிறைய தடவை எனக்கு அதோட இந்த 1 மணி நேரம் இவ்வளோ தாக்கம் இருக்குமா அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா 8 மணிக்கெல்லாம் கொட்டாவி வரும், சீக்கிரமாக தூங்கணும்னு தோணும், சீக்கிரம் முழிப்பு வந்துடும். இதெல்லாம் நமக்கு அந்த எப்போ நமக்கு அந்த அடி விழுதோ அப்போ தான் நமக்கு தெரியும். அதே சமயத்தில் வசந்த காலத்தில் மார்ச் மாதத்தில் முன்னாடி தள்ளும் போதும் அதே ஒரு இது இருக்கும். அது வரைக்கும் நம்ம 1 மணி நேரம் தானே அப்படிங்கிற மாதிரி அதை ஒரு துச்சமாக கருதுகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த ஒரு மணி நேரங்கிறது எவ்வளோ பெருசுங்கிறது அந்த சமயத்தில் தான் நமக்கு தெரியும். அது நம்ம தமிழ் இலக்கியத்தில் கூட இந்த நேரத்தை எப்படி பாதுகாக்கணும், எந்த மாதிரி இது பண்ணணுங்கிறத பற்றி நிறைய குறிப்பாடுகள் இருக்குது. அந்த விழுமியத்தை அவங்க எவ்வளோ தூரத்துக்கு ஆழமாக அதை பதிய வைக்கிறாங்கங்கிறது ரொம்ப வியக்கத்தக்க ஒரு விஷயந்தான். அதுலேயே நமக்கு தெரியும் இதோட முக்கியத்துவம் என்ன, அதை எப்படி நம்ம மனதில் கொள்ளணும் அப்படிங்கிறது. உதாரணத்துக்கு கம்பராமாயணத்தில் நான் இப்போ சமீபமாக கம்பராமாயணம் ஒரு சில அத்தியாயம் மட்டும் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பாட்டு என் மனசு ரொம்ப கவர்ந்தது. அதாவது இது அயோத்தியா காண்டத்தில் இருந்தாலும் மிகை பாடல்கள் இருக்குது. அந்த மந்திர படலம்ல இது வந்திருக்கணும், ஆனால் எதுக்குன்னு தெரியல, மிகை பாடல்களில் இருக்குது. பாடல் எப்படின்னா, மன்னனே அவனியை மகனுக்கு ஈந்து நீ பண்ண அருந்தவம் புரி பருவம் ஈது என கண்ண மூலத்தினில் கழற வந்தென மின் என கருமை போய் வெளுத்தது ஓர் மயிர். அது என்ன சொல்ல வருதுன்னா, கண்ண மூலத்தினில் அப்படின்னா காதுக்கு அடியில, கழற வந்தனா இடி முழங்கி பேசுற மாதிரி பேசுதான். மின் என கருமை போய் வெளுத்தது ஓர் மயிர். அது எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். அது சொல்லுதான் அந்த மாதிரி காது அடியில இருக்கிற ஒரு வெளுத்த மயிர் ஒன்று சொல்லுதான், மன்னனே அவனியை மகனுக்கு ஈந்து நீ அருந்தவம் பண்ற பருவம் வந்துருச்சு அப்படின்னு சொன்ன உடனே இதை தசரத மகாராஜா அவர் கண்ணாடியில பார்க்கும்போது பார்த்த மாதிரி ஒரு பாட்டு இது. அவர் இதை மாலை நேரத்துல பார்க்குறாரு. உடனே இதை பார்த்த உடனேயே அன்னைக்கு ராத்திரியே அவர் அமைச்சர்களை கூப்பிட்டு சபைக்கு எல்லாரையும் வர சொல்லி, வசிஷ்டரை வர சொல்லி ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணுங்கிறத முடிவு எடுக்கிறார். இப்போ அதுக்கப்புறம் தான் அவர் 3வது மனைவியை பார்க்க போனார். அப்புறம் அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ அதனால் இது நடந்ததா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லை. ஆனால் அவருடைய அந்த ஒரு பண்ணணும், அந்த ஒரு இது அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்த உடனே அதை உடனே பண்ணணுங்கிறத அதை மட்டும் நம்ம கருத்தில் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. அதே போல் திருவள்ளுவரும் நிறைய இடத்துல சொல்லியிருக்கார் திருவள்ளுவர் நேரத்தோட அருமை. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது இது எனக்கு
ஆம், எனக்கு ரொம்ப அறத்துப்பாலில் எனக்கு ரொம்ப மிகவும் ஈடுபாடு. அதில் ஒவ்வொரு இதுவுமே வந்து ரொம்ப அருமையாக வாழ்க்கைக்கு தேவையானது எல்லாமே கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி என்னுடைய கருத்து. அதில் அரண் வலியுறுத்தல் அதிகாரத்தில் ஒரு குறள் ஒன்று வரும். அன்றறிவாம் என்றாது எண்ணாது அறம் செய்க, மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. அதாவது நாம் அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லாமல், இப்போ நம்ம வயசான பிறகு நம்ம அறம் செஞ்சுக்கலாம், இப்போ வந்து வாழ்க்கையை வாழணும், இப்போ வந்து நாம் குதூகலமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், இப்பயுமே வந்து அறம் செய்யணும். அறம் செய்யறதுக்கு வயசு தேவையில்லை, இப்போ இருந்தே இளமை காலத்துலேருந்தே அறம் செய்ய ஆரம்பிங்க. அது பண்ணால் பொன்றுங்கால் பொன்றா துணைனா, உடல் வந்து உயிரை விட்டு பிரிகிற காலத்துலேயும் அது வந்து அழியாமல் துணைக்கு வரும் நாம் செஞ்ச அறம். அதாவது இம்மையிலையும் மறுமையிலையும் அந்த அறம், நாம் செஞ்ச அறம் நமக்கு துணையாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வர்றாரு. இந்த மாதிரி எனக்கு அந்த நேரத்தை இதை பற்றி எங்கள் அப்பா எங்கள்கிட்ட சின்ன பிள்ளையில இருக்கும்போது ஒரு கதை ஒன்று சொல்வார். இது மகாபாரதத்தில் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. நான் வில்லிபுத்திராரை படிச்சிருக்கேன், அதில் கூட எனக்கு பார்த்தப்பா ஞாபகம் இல்லை. ஆனால் கருத்து நல்லா இருக்கும், அதனால எடுத்துக்கலாம். அந்த நேரத்தோட விழுமியத்தை நமக்கு உணர்த்துற மாதிரி இந்த ஒரு கதை வந்ததுனால இது இங்கே பொருந்தும்னு நினைக்கிறேன். கர்ணன் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு குடைவள்ளல். அவர் வந்து ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி இருந்திருக்காரு. அப்போ வந்து ஒரு பொற்கிண்ணத்தில், மாணிக்க கற்கள் பதித்த பொற்கிண்ணத்தில் எண்ணெய் வச்சு, அதை இடது கை பக்கமாக வச்சு, அதை வந்து கையில் எடுத்து எண்ணெய் போட்டு எண்ணெய் தேய்ச்சிட்டு இருந்திருக்காரு. அந்த அந்த சமயத்தில் ஒரு வயதான புலவர் ஒருத்தர் வந்து அவர் வீட்டுக்கு வந்திருந்திருக்காரு. தானம் கேட்காக வந்திருக்காரு. அப்போ வந்திருக்கும்போது இவர் கர்ணன் என்ன பண்ணியிருக்காரு, உடனடியாக இடது கையில் இருக்கிற எடுத்து கொடுத்துருக்காரு அவர்கிட்ட. அப்போ வந்து அந்த புலவர் கேட்டதுக்கு கர்ணன் வந்து, இந்த இடது கையிலேருந்து வலது கையிலுக்கு நான் மாற்றுற அந்த நேர இடைவெளியில் என் மனசு மாறி இவ்வளோ உயர்ந்தமான ஒரு கிண்ணத்தை இவர் கொடுக்கணுமா? நான் ஏன் ஒரு 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 10 பொற்காசோ 20 பொற்காசோ ஒரு துணியில் கட்டி கொடுக்கக்கூடாதா? இது கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி என் மனசு அலைப்பாயும். அதுக்கு நான் இடம் கொடுக்கக்கூடாது. நீங்கள் வந்து நின்ன உடனேயே எனக்கு மனசில் தோணுது இதை வந்து கொடுக்கணுங்கிறது தான். அதை நான் உடனே பண்ணணுங்கிறதுக்காக அந்த இடது கையில் கொடுத்தேன் அப்படின்னு சொல்வார். அதனால எங்கள் அப்பா வந்து எங்களுக்கு சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த கதை சொல்லியிருக்காரு. அது என்னவோ எனக்கு அது அப்படியே ஆழமாக பதிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ படித்தாலும் அந்த சின்ன வயசில் கேட்டது ஆழமாக பதிஞ்சுது. கடைசியில் ஒன்று சொல்லி உரைய முடிக்கிறேன். நான் ஈஷா அமைப்பு மூலமாக யோகா பயிற்சி கற்றுக்கிட்டு அதை தினசரி அதை பயிற்சியும் பண்ணுறேன். ஒரு 2 வருடங்கள் முன்னாடி அங்கேருந்து அமைப்பிலேருந்து ஒரு ஆசிரியர் வந்திருந்தார். அவர்கிட்ட வந்து நான் தினசரி யோகா பண்ண முடியலையே, ரொம்ப கடினமாக இருக்குது, நேரம் இல்லை அப்படிலாம் சொல்லும்போது, நான் கால அட்டவணையெல்லாம் போடுறேன், அப்படி இருந்தும் நேரம் இல்லை அப்படி இப்படின்னு பெருசாக பேசிகிட்டு இருந்தேன். அவர் சொன்னார், கால அட்டவணை அமைப்பு பண்ணுறது அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் ரொம்ப பெரிய வார்த்தைகள், அதெல்லாம் விடுங்க. காத்தால எழுந்துக்கிறீங்களா, இன்றைக்கி யோகா பண்ண போகிறேன், அவ்வளோதான், பண்ணிவிடுங்க அப்படின்னாரு. அவர் சொல்லும்போது எனக்கு அப்படியே ஏதோ மண்டையில் அடித்த மாதிரி இருந்தது. ஏன்னா அது ரொம்ப உண்மை இல்லையா? நாம் எப்போதும் என்ன பண்ணுறோம், இன்றைக்கி ஆரம்பிக்கலாமா, நாளைக்கு ஆரம்பிக்கலாமா, இந்த வடிவில் சொல்கிற மாதிரி பிளான் பண்ணி பண்ணணுங்கிற மாதிரி அதில் தான் செலவிடுறோமே ஒழிய, அந்த காரியத்தை உடனே பண்ணிட்டா என்ன ஆகுங்கிறது வந்து அது ரொம்ப சவாலாக தான் இருந்துகிட்ருக்கு எல்லாருக்கும். அது அது எனக்கு ரொம்ப என்ன ரொம்ப தாக்குச்சு அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை. கடைசியாக வந்து இந்த பேச்சு மூலமாக நீங்கள் எல்லாரும் ரொம்ப நாளாக தள்ளி போட்டதை இன்னைக்கோ இல்லை நாளைக்கோ போய் பண்ணுவீங்கன்னு நம்பி வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. வணக்கம். அருமை பவானி அவர்களே. நேரம் தவறாமை என்பதும் ஒரு மிகச்சிறந்த விழுமியம்தான். நாம் நம்முடைய சொல்வேந்தர் மன்றத்தில் தவறாமல் அந்த சரியான நேரத்தில் தொடங்குவது என்பதும் நாம் அனைவருமே கடைபிடிக்க வேண்டிய விழுமியம் என்றுதான் சொல்வேன். உங்களுடைய பேச்சில் பல அருமையான கருத்துக்களை அரண் வலியுறுத்தலில் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதையும் அழகாக கொண்டு வந்தீர்கள். அந்தறிவாம் எண்ணாது அறம் செய்க, அஃதொருவன் பொன்றுங்கால் பொன்றா துணை, இன்றே செய்ய வேண்டும் என்றும் சொன்னீர்கள். காலம் தவறாமை என்ற காலமறிதல் என்ற அதிகாரம் எனக்கு மிகவும் பிடிக்கும். அதில் உள்ள ஒவ்வொரு குறளுமே அத்தனை ஒரு முத்துக்களாக நமக்கு வழிகாட்டும். அறிவினை என்ப உளவோ கருவியால் காலமறிந்து செய்யின் என்று சொல்வார். அதெல்லாம் படித்திருப்போம். ஆனால் நாம் அனைவருமே தள்ளி போடும் மன்றத்தின் உறுப்பினர்களாக இருந்து கொண்டு நாம் சிலவற்றை தள்ளி போட்டு கொண்டே இருப்போம். நல்ல அருமையான கருத்தை கொண்டு வந்து தங்கள் பேச்சில் முடித்தீர்கள். இப்போது நேர கணக்கீட்டாளர் பேச்சாளரின் நேரத்தை குறிப்பிட்டு சொல்வார்.
சொல்வேந்தர் அவைக்கு என்னுடைய வணக்கங்கள். இன்று பவானி அவர்கள் 7 நிமிடம் 59 நொடிகள் பேசினார். நாம் வழக்கமாக 5 முதல் 7 நிமிடங்களுக்கு 4.5 நிமிடங்கள் முதல் 7.5 நிமிடங்கள் வரைக்கும் பேசலாம். இன்று அவரே ஒரே பேச்சாளர் என்பதால் இந்த நேர கணக்கீட்டை நாம் ஒத்துக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அதை இன்றைய நெறியாளரும் தலைவரும் முடிவு செய்யலாம். நன்றி. தலைவர் சொல்லுங்க. ஒத்துக்கொள்ளலாம். ஆனால் இந்த அடுத்த முறை பேசும்போது நேரத்தை கொஞ்சம் கணக்கிட்டு எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு 3 வகையான இது கொடுக்குறாங்க. எப்போ வந்து பச்சை அட்டை காமிக்கப்படுகிறதோ அப்போது இல்லாமல் மஞ்சள் அட்டை காமிக்கும்போது நீங்கள் வந்து உங்களுடைய பேச்சை முடித்துக்கொள்ள பழகிக் கொள்ளுங்கள். நன்றி. இப்போது இன்றைக்கு அவரை வாக்குக்கு தகுதியாக அறிவிக்கலாம். நன்றி. நன்றி நன்றி. அஜித் அவர்களே. நன்றி. அஜித் சொன்னது ஒரு முக்கியமான கருத்து என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் பச்சை அட்டை நாங்கள் காட்டுகிறார்கள் என்றால் நம்முடைய கருத்துக்களை சுருக்கமாக அந்த முடிவு பகுதிக்கு நாம் வந்துவிட வேண்டும். மஞ்சள் அட்டை காட்டுகிறார்கள் என்றால் முடிப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த மன்றத்தில் தான் நாம் நேர கணக்கீட்டை நாம் பேச்சின் மூலம் பயிற்சியாக எடுத்துக்கொள்ள முடியும். இது மற்றவர்களை குறை சொல்வதற்காகவோ தவறை சுட்டி காட்டுவதற்காகவோ கிடையாது. 5 வருடங்களாக இருப்பவர்கள் அனைவருக்குமே தெரியும் நாம் எப்படி பயிற்சி பெற வேண்டும் என்பதுதான். 4.5 நிமிடங்கள் குறைந்தபட்சம் பேச வேண்டும், 7.5 நிமிடங்களுக்குள் முடிக்க வேண்டும் என்பது. நீங்கள் அடுத்த முறை பேசும்போது அந்த வண்ண அட்டையை நீங்கள் பார்த்து கொண்டீர்களானால் சிறப்பாக பழகிவிடுவீர்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு இந்த குறிப்பை சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன், அதனால் சொன்னேன். நன்றி வித்யாலட்சுமி அவர்களே. இப்பொழுது 2வது பகுதிக்கு செல்கின்றோம். உடனடி பேச்சின் நெறியாளர் மகேந்திரன் அவர்கள் இந்த பகுதியை நடத்துவார். வாருங்கள் மகேந்திரன். நன்றி செல்வேந்தர். அரங்கத்தின் அத்தனை நண்பர்களுக்கும் மிக முக்கியமாக இன்று மிக சிறப்பாக நெறியாழ்கை செய்து வருகின்ற வித்யாலட்சுமி அவர்கள். இன்றைய உடனடி பேச்சில் விழுமியம் என்கின்ற தலைப்பு சார்ந்து நிறைய பேர் அந்த சொல்லை பயன்படுத்துவதால் சில விழுமியங்களை எடுத்துக்கொண்டு அது சார்ந்த உங்கள் அனுபவ பகிர்வுகளை வந்து பகிரலாமா என்ற ஒரு எண்ணம் தோன்றியது. அந்த வகையில் நான் ஒவ்வொருவரையும் அழைக்கிறேன். அழைப்பதற்கு முன்பு அவருடைய பெயர் நிறைவாகத்தான் சொல்லப்படும். அதுவரை நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்து யாருக்கு வேண்டுமானாலும் அந்த கொடுக்கப்படும் என்பதால் அனைவரும் விழிப்பு நிலையில் இருந்து கேட்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த பண்பாட்டு விழுமியங்கள் என்று சொல்லப்படும் போது தமிழுக்கென்று பல பண்பாட்டு விழுமியங்கள் உண்டு. அதில் குறிப்பாக இந்த விருந்தோம்பல். இந்த விருந்தோம்பலில் உங்களை திளைக்கச் செய்த ஒரு விருந்தோம்பல், அந்த அனுபவத்தை பற்றி சொல்லலாம். அந்த விருந்தோம்பல் ஏன் உங்களை உண்மையிலேயே ஒரு திளைப்பில் வந்து ஆழ்த்தியது என்பது பற்றிய உங்களுடைய பகிர்வை வந்து கொடுக்கலாம். இந்த வினா அஜித் அவர்களுக்கு. உங்களை திளைக்கச் செய்த விருந்தோம்பல் விழுமியம். திளைக்கச் செய்த விருந்தோம்பல் விழுமியம். விருந்தோம்பல் என்றாலே நம்மளுக்கு வந்து நமக்கு அது தமிழரோட பண்பாடு. நீங்கள் சொன்ன மாதிரி அது அநேகமாக எல்லார் வீட்டிலுமே இருக்கும். அது ஒரே இதில் என்ன வந்து திகைத்து வைத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய நண்பருடைய வீட்டுக்கு போயிருந்தேன். நான் கல்லூரி காலம் படிக்கும்போது அவருடைய நண்பர் வீட்டில் போயிருந்தேன். அப்போது அவருடைய வீடு ஒரு வீட்டில் ஒரு நடுத்தர வர்க்கத்தில் உள்ளவர்கள் அவர்களுடைய வீட்டில். அப்போது அவர்களுடைய வீட்டில் நாங்கள் சென்ற அன்று அவர்களுக்கு ஏதோ சரியாக சமைக்க முடியவில்லையோ ஏதோ தெரியவில்லை. ஆனால் நாங்கள் நண்பர்கள் சென்ற எங்களுக்கு மட்டும் தனியாக அவர்கள் வெளியில் கடையில் வாங்கி
எங்களுக்கு மட்டும் தனியாக வைத்து கொடுத்தார்கள். ஆனால் அவர்கள் சாப்பிட்டார்களா என்று கேட்கும்போது, அவர்கள் நாங்கள் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டோம் என்று சொல்லி சமாளித்துவிட்டு, வந்தவர்களுக்கு அவர்களால் முடியவில்லை என்றாலும், அவர்கள் இயன்றதை விட, அவர்களால் முடிந்ததை விட அதிகமாக அ செய்ய வேண்டும் என்பதற்காக கடையில் வாங்கி எங்களுக்கு நல்ல தடாபுடனாக விருந்தாக வைத்தார்கள். அதை நினைக்கும்போது ஆம், ஏதோ வந்தார்கள், அவர்களுக்கு ஏதோ கொடுக்க வேண்டும் என்று இல்லாமல், எப்படியாவது ஏதோ என்றோ ஒரு நாள் வந்திருக்கிறார்கள் என்பதற்காக எனக்கு நாங்கள் சென்ற அனைவரையும் கவனித்ததை தான் எனக்கு இன்றும் ஞாபகத்துக்கு வரும். அதுபோல தான் என்றைக்கு யார் வந்தாலும் அவர்களுக்கு நமக்கு இருக்கிறதோ இல்லையோ வருபவர்களை நன்றாக கவனிக்க வேண்டும் என்பது என்னுடைய அன்றிருந்து எனக்கும் அது ஒரு மனதில் பதிந்தது. நன்றி. சிறப்பு சிறப்பு அஜித் அவர்களே, சிறப்பு. நிச்சயமாக இந்த விருந்தோம்பல் என்றாலே நிச்சயமாக நாம் உணவுக்கும் சென்று விடுவோம். அந்த உணவை தொடாமல் அந்த விருந்தோம்பல் இருக்குமா என்பது போல அந்த உணவு சார்ந்த அவர்களுடைய கொடை தான் சாப்பிடாவிட்டாலும் மற்றவர் உங்களுக்கு உபசரித்தது இன்னும் நினைவில் இருக்கிறது. சிறப்பு சிறப்பு. அடுத்ததாக நமது விழுமியங்களில் பல விழுமியங்களாக சொல்லலாம். ஒன்று விழுமியங்களுக்கான விழுமியம் என்று சொல்லப்படுகின்ற அந்த அடிநாதமாக தமிழ் மரபில் சொல்லப்படுவது அறம். அறம் என்கின்ற அந்த ஒரு மாச்சொல்லுக்கு நிகராக எத்தனை சொன்னாலும் கூட அதற்கு பக்கத்தில் வர முடியாது என்கின்ற அளவில் இருக்கும் அந்த அறம் என்கின்றது. அந்த அறம் இணைந்ததாகவே ஒரு பல விழுமியங்கள். ஒன்று இந்த நற்பண்பின் ஒரு நடப்பு விழுமியமாக சொல்லப்படுவது ஒழுக்கம். அதனால்தான் வள்ளுவர் சொல்கிறார், ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஒங்குப்படும் அப்படிங்கிற வகையில உயிரை விட அதிகமானதா, அந்த அளவுக்கு ஒரு ஒழுக்கமா அப்படின்ட்டு. இந்த கேள்வி வித்யாலட்சுமி அவர்களுக்கு, நீங்கள் பார்த்து வியந்த ஒழுக்கம், அதே போல சமூக ஒழுக்கங்களில் இந்த ஒன்றை கடைபிடித்தாலே போதும் இந்த சமூகம் மிக சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கின்ற அந்த விழுமியம், ஒழுக்க விழுமியம் என்ன? நன்றி மகேந்திரன் அவர்களே. மிக கடினமான கேள்வி என்று நினைக்கிறேன். நான் பார்த்து வியந்த ஒழுக்க விழுமியங்கள் என்றால் வாய்மை என்று சொல்வேன். ஏனென்றால் மனதளவில் உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டானால்தான் வாக்கில் ஒளி உண்டாகும். உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கில் ஒளி உண்டாம் என்று சொல்வார்கள். உள்ளத்தில் மனதில் பொய் இல்லாமல் கபடம் இல்லாமல் இருந்தால்தான் நம்முடைய பேச்சிலும் அது வெளிப்படும். பல நேரங்களில் பல பேரை சந்திக்கும் பொழுது நம்முடைய மதிப்பீடுகள் வேறாக இருக்கும். அவர்களை பற்றிய மதிப்பீடை நாம் அதை சொல்ல நினைப்போம், ஆனால் சொன்னால் பிரச்சனை ஏற்பட்டுவிடும் நிச்சயமாக. அதற்குத்தான் வள்ளுவரை நாம் துணை கொள்ள வேண்டும். யாதொன்றும் தீமை இல்லாத சொலல் என்று சொன்னார் அல்லவா? உண்மை என்று நினைப்பதை அவர்களை பற்றி நினைப்பதையோ அத்தனை உண்மைகளையும் வெளிப்படையாக சொல்லவும் முடியாது. அப்பொழுது தீமை இல்லாத சொலல் என்று எதை சொல்ல வேண்டுமோ அதை மட்டும் நாம் சொன்னால் அது வாய்மையின் பாற்பட்டு வந்துவிடும். சில நேரங்களில் அந்த வாய்மை எல்லாவற்றையும் நான் வள்ளுவரை தான் துணைக்கு கொள்வேன். பொய்யாக இருந்தாலும் அது நன்மை கருதி செய்தால் அது வாய்மை என்ற அர்த்தத்திலேயே வந்துவிடும். ஆதலால் அதற்கு நான் மிகவும் முக்கியத்துவம் கொடுப்பேன் ஏனென்றால் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார்கள் என்றால் அது அப்போதைக்கு வேண்டுமானால் அவர்களுக்கு நன்மை கொடுப்பதாக இருக்கும். மற்றவர்களை ஏய்த்து விட்டதாக, ஏமாற்றி விட்டதாக அவர்கள் நினைக்கலாம். ஆனால் அதனுடைய நீண்டகால விளைவு நிச்சயம் நல்லதாக இருக்காது. என்னை பொறுத்தவரை அந்த உண்மை என்பதைத்தான் நான் மிகச்சிறந்த ஒழுக்க விழுமியமாக நான் நினைக்கிறேன். நன்றி. சிறப்பு சிறப்பு சிறப்பு. இந்த உடனடி பேச்சாக இருந்தாலும் உடனடியாக அந்த தோன்றியதில் உள்ளத்திலிருந்து வந்த அந்த உள்ளத்தில் ஒளியை பற்றிய அது சார்ந்த ஒழுக்கத்தை பகிர்ந்தீர்கள். சிறப்பு வித்யாலட்சுமி அவர்களே. அடுத்ததாக இந்த விழுமியங்களில் இன்னொரு விழுமியம் வலிமை என்று சொல்லப்படும் போதெல்லாம் தமிழ் சொல்லுகின்ற ஒன்று அந்த வீரம். வீரம் என்கின்ற ஒரு விழுமியம்
எங்கெங்கெல்லாம் வீரம் என்றால் இன்னொரு பகை நாட்டை சென்று படையெடுத்து அதை வென்று செல்வது மட்டும் வீரம் அல்ல. ஒவ்வொரு மனிதரும் தனக்குள்ளேயே சில தன்னிடம் வேண்டாத ஒன்றை முறியடித்து அதை வெற்றி கொள்வது கூட ஒரு வகையில் ஒரு வீரம்தான். அது சார்ந்த வீர விழுமியம் சார்ந்த ஒரு வினா அனிதா ராஜேஷ் அவர்களுக்கு. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கற்றுக்கொண்டு அந்த ஒன்றை நீங்கள் வென்றெடுத்த அந்த விழுமியம் என்றால் எந்த ஒன்றை சொல்வீர்கள்? இது எனக்கு ரொம்ப கடினமானதாக இருந்தது, ஆனால் இதை நான் வெற்றி கொண்டு விட்டேன் என்கின்ற அந்த ஒரு வீர விழுமியம். அனிதா. சொல்வேந்தர் அவைக்கு என்னுடைய வணக்கங்கள். வீரம் அப்படின்னா என்னன்னா, பயம் இல்லாம காட்டிக்கிறது தான் வீரம். எல்லாருக்குமே தெரியும். ஆனா, பெரும்பாலான நேரத்துல நம்ம பயம் இல்லாம காட்டிப்போம். ஆனா, உண்மையாவே வீரமா இருக்கோமான்னு கேட்டீங்கன்னா தெரியாது. எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருந்தது என்னன்னா, இன்னைக்கும் நான் அத வந்து கடந்துட்டேனான்னு கேட்டீங்கன்னா, 70% தான் கடந்திருக்கேன். இன்னும் பெரும்பாலும் கடக்கலன்னு தான் சொல்லணும். என்னோட சின்ன பொண்ணு என் வயித்துல இருக்கும்போது, ஒரு 4 படி இருக்கும்போது, என்னுடைய பெரிய குழந்தைய 2 1/2 வயசு குழந்தைய தூக்கிக்கிட்டு இறங்கும்போது, அவ 5 மாதம் இருக்கும்போது 2 படி தட்டி கீழ விழுந்துட்டேன். நான் இந்தியால பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே அம்பாசிடர் மகிழுந்துல வந்து கார் ஓட்டுவதற்கு பயின்றேன். மதுரையிலேயே வண்டி ஓட்டுவேன். ஆனா, இங்க எனக்கு அந்த வண்டி ஓட்ட வேண்டிய தேவை வந்து வரவே இல்ல. ஏன்னா, நம்ம எல்லாருமே வந்த புதுசுல ஒரு மகிழுந்து தான் வச்சிருப்போம். அதுக்கு மேல நமக்கு வச்சிருக்கிறதுக்கான பொருளாதார வசதி இருக்காது. தேவை இருக்காது. நம்ம வாங்கியிருக்க மாட்டோம். அப்ப என் கணவர் தான் என்னை எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போயிட்டு வருவாரு. அப்ப போயிட்டு வரும்போது இந்த ஒரு சூழல் இருந்தது. ஆனா, அந்த விழுந்ததுனால அது ஒரு அந்த உயரத்துல அந்த குழந்தைய தூக்கிட்டு விழுந்ததுனால, என்னால குழந்தைய வச்சுக்கிட்டு உயரமா இருக்கிற எந்த விஷயங்களையும் செய்ய முடியாது. அப்ப நாங்க அங்கருந்து ஹூஸ்டன் மாநகரத்துக்கு போயிட்டோம். அங்க ஹூஸ்டன் மாநகரத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லா அ நெடுஞ்சாலையும் உயரமான பாலத்துல தான் இருக்கும். உடனே உயரமான பாலத்துக்கு தான் போவோம். ஹை பிரிட்ஜஸ்க்கு தான் போவோம். அப்படி இருக்கும்போது எனக்கு என்னன்னா, அதுல என் குழந்தைங்கள வச்சு ஓட்டுறதுக்கு எனக்கு இன்னைக்குமே அது தடங்கல் தான். என்னால ஓட்டவே முடியாது. அதேபோல இவர் எங்கேயாவது அலுவலக வேலையாக இவர் வந்து பணிக்கு வந்து பயணப்பட்டிருந்தாருன்னா, தரையில கீழ கூட படுப்பேன் ஒழிய, நான் என் குழந்தைங்கள தூக்கிட்டு படி ஏறி மேல போமாட்டேன். நான் அந்த பயம் எனக்கு இன்னைக்கும் அச்சம் உண்டு. அதனால சில பயத்த, வீரத்த காமிச்சு நம்மளால மேற்கொள்ள முடியுமான்னு எனக்கு தெரியவே இல்ல. அது நம் குழந்தைகள் சார்ந்த விஷயமா இருந்தா, அந்த அச்சத்த, அந்த பயத்த நாம எப்படியும் தாண்டுவோமாங்கிறது எனக்கு தெரியல. ஆனா, இன்று நான் வந்து மகிழுந்து ஓட்டுவேன். ஆனால், இன்றும் நெடுஞ்சாலைக்கு செல்ல மாட்டேன். அதுதான் வந்து என்னால அந்த பயத்த வெற்றி கொள்ள முடியலன்னு தான் நெனைக்கிறேன். இது நடந்து இப்ப கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் ஆயிருச்சு. ஆனா முடியல. நன்றி. நன்றி அனுபவ பகிர்வுக்கு அனிதா அவர்களே. ஏனென்றால் இந்த ஒரு வீரம் என்பது இது கூட ஒரு பயணம் தான். அந்த பயணத்தில் அந்த வீரத்தை நீங்கள் தொடர்ந்து பயிற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் சிறப்பு மகிழ்ச்சி. அடுத்ததாக விழுமியங்களில் இன்னொரு சிறப்பான ஒரு விழுமியம் என்பது கொடுக்கின்ற அந்த தன்மை, ஈகை என்கின்ற ஒரு விழுமியம். நிச்சயமாக நாம் ஒவ்வொருவரும் நமக்கு எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாமும் நிறைய கொடுத்திருப்போம். ஆனாலும் நமக்கு வாழ்க்கையில் கொடுக்கப்பட்டதில் மிக சிறப்பானதாக ஒன்றை எப்போதுமே மனது வந்து நினைத்து கொண்டே இருக்கும். அவர்களுக்கு எப்போதும் நன்றி பாராட்டி கொண்டே இருக்கும் அந்த உள்ளம். அது போன்ற நீங்கள் நினைத்து வியந்த அந்த உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஈகை அல்லது கொடுக்கப்பட்ட அந்த அன்பு எது வேண்டுமானாலும் இருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில். அது சார்ந்த அனுபவத்தை சொல்ல பவானி அவர்கள் அழைக்கிறேன். நன்றி மகேந்திரன் அவர்களே. எனக்கு உடனடியா எதுவும் மனசுல வரல. அந்த மாதிரி எந்த மாதிரி ஈகை வந்து எனக்கு நிறைய நிறைய கிடைச்சிருக்கு எல்லார்கிட்ட இருந்தும். ஈகைனா நான் பொருளா இல்லாம அவங்களோட உறுதுணையா இருந்த ஒரு விஷயத்த அந்த 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 ஒரு விஷயத்த வந்து நான் இங்க குறிப்பிடுறேன். என்னோட அப்பா வந்து எப்போதுமே வந்து என்னுடைய முடிவுகளுக்கு ஒரு உறுதுணையா இருந்திருக்காரு.
அந்த அது ஒரு ஒரு ஈகையில வராது தான் அது. அது எனக்கு கொடுக்கப்பட்டதுன்னு நினைக்கிறேன் நான் அதை. அதனால ஏன்னா நான் 1990ல் பள்ளி பருவத்தை முடித்தேன். அப்போ அந்த அந்த சமயத்துலலாம் இப்போ இருக்கிற மாதிரி பொம்பளை பசங்களுக்கு அவ்வளோ இப்போ இப்போ இந்த இந்த காலகட்டத்தில் ஏன் 2000லேயே வந்து இருக்கிற அந்த சுதந்திரம் வந்து அப்போ இல்லைன்னு தான் சொல்வேன் நான். அதுவும் நாங்கள்லாம் திருச்சியில், அதனால் நாங்கள் இது ம், பெரிய ஊர்களிலும் இல்லை. இல்லை திருச்சியில் இருந்ததுனால அப்படி இருக்கும்போதும் நான் 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 வண்டி கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்கும் சரி, எல்லாத்துக்குமே சரி, எங்கள் அம்மா ஒரு ஆம், தோழிகளோட வெளியில் போகிறது எல்லாமே வந்து நான் தான் ஆரம்பித்தேன் எங்களுடைய குடும்பத்தில். என்னுடைய பெரியப்பா பசங்க அவங்கெல்லாம் கூட அந்த மாதிரிலாம் போனதில்லை. எங்கள் அப்பா வந்து என் பொண்ணு மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த அந்த உறுதுணையே எனக்கு வந்து எங்கள் அப்பா அது ஈகையாக கொடுத்தாருன்னு நான் சொல்லலாம். அது நான் இப்போவும் அது வந்து எனக்கு அது ஆம், அந்த ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையே வந்து என்னை வந்து நேர்வழியில் வச்சுச்சுன்னு சொல்லலாம். அப்பா என் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காருங்கிறதே நமக்கு அதுவே வந்து என்னை வந்து ஒரு நம்ம தப்பு பண்ணாமல் நேர்வழியில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்தது. வாய்ப்புக்கு நன்றி மகேந்திரன். சிறப்பு சிறப்பு. ஆ, நிச்சயமாக அடியனும் எழுச்சி மிகு திருச்சியை சேர்ந்தவன் தான். அதனால என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதுவும் சுதந்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டிய சுதந்திரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வதற்கு உறுதுணையாக இருந்து உங்களுக்கு நம்பிக்கையை கொடுத்தார். அதை ஈகையாக நீங்கள் எடுத்து இயம்பியது மிக மிக சிறப்பு. நிச்சயமாக அது உங்களை இன்னும் பல சுதந்திரங்களுக்கான அந்த தேடலான பயணத்தில் உங்களை எடுத்து செல்கிறது. அதற்கு அடித்தளமாக இட்டார். மகிழ்ச்சி, சிறப்பு. அதே போல விழுமியங்களில் பல விழுமியங்கள் சொல்லுவோம். ஒரு செயலின் விழுமியமாக உழைப்பை சொல்லலாம். மனித நேயத்தின் விழுமியமாக இது போல நமக்கு கொடை, ஈகை இதெல்லாம் சொல்லலாம். அதே போல விழுமியங்களுக்கான ஒரு விளைவாக புகழ், சிறப்படைவது இதெல்லாம் சொல்லலாம். அப்புறம் மனிதர்களுக்கு உள்ளார்ந்த ஒரு மேன்மை, வித்யாலட்சுமி அவர்கள் சொன்னது போல அது எல்லாமே ஒரு மேன்மையை கொடுக்கின்ற பண்பு நலன்களை சொல்லலாம். இப்போது இன்னொரு சிறப்பு விழுமியம் சமூக விழுமியம் என்பது. சமூகத்தில் நாம் பயணிப்பதற்கு இந்த ஒரு விழுமியத்தை மிக சரியாக பயன்படுத்தினால் மிக சிறப்பாக இருக்கும். வள்ளுவர் கூட பல அதிகாரங்களில் அதற்கு பெயர் வைத்திருக்கிறார். நட்பு. நட்பு என்கின்ற விழுமியம் சார்ந்த உங்களுடைய அனுபவம் ஜே.பி. ஜெயபிரகாஷ் அவர்களுக்கு. நண்பேண்டா. விழுமியம் மேலோங்கிய சொல்வேந்தர் மன்ற அவையினருக்கு வணக்கம். நட்பு பற்றி ஒரு தலைப்பு கொடுத்துருக்காரு. மிக அருமையான தலைப்பு. எனக்கு நட்பை பற்றி சொல்லணும்னா, எல்லாரும் பொறாமப்படக்கூடிய அளவுக்கு தான் எனக்கு நட்பு இருந்திருக்கு. அதாவது வந்து பள்ளிக்கூடத்தில் நட்பு இருக்கும். அது கொஞ்ச நாளில் வந்து 10 பேர் இருக்கிறது வந்து ஒரு 5 பேராக குறைஞ்சிரும். அப்புறம் காலப்போக்கில் கல்லூரி பருவத்தில் நண்பர்கள் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வேலையில் நண்பர்கள் இருப்பாங்க. இப்படி எல்லாம் அங்கங்கே நட்புகள் இருக்கும். கொஞ்ச நாளில் வந்து அது குறைஞ்சிரும். அப்புறம் வந்து புதுசாக நட்பு வரும். எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கும் அளவுக்கு நட்பு வட்டாரம் இருக்கு. நான் பள்ளி பருவத்தில் இருந்தவர்கள் இன்றும் என்னுடன் மெரிலாந்து மாகாணத்தில் பல பேர் இருக்கிறார்கள். இதை பார்த்து பொறாமைப்பட்டவர்கள் நிறைய பேர். பள்ளிக்கூடத்திலிருந்து கல்லூரியில் சேர்ந்து படித்தது, வேலையிலும் சேர்ந்து இருந்தது. இன்று குழு என்று சொல்ல முடியாது. மெரிலாந்து மாகாணத்திலே 6 நண்பர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சிறுவயதிலிருந்தே நண்பர்கள். அப்படிப்பட்ட நட்பு என்பது எல்லோரும் பார்த்து பொறாமைப்படுவார்கள். ஒரு சிலவர்கள் கேட்டிருக்கிறார்கள், நீங்கள் இன்னும் நட்பாகத்தான் இருக்கிறீர்களா? மனதில் திருமணம் ஆனதற்கு அப்புறம் நட்பு வட்டாரம் கொஞ்சம் குறைந்துவிடும். அதுவும் பெண்களுக்கு சுத்தமாக குறைந்துவிடும். ஆண்களுக்கு நட்பு வட்டாரத்தில் மனக்கசப்பு ஏற்படுவதே திருமணம் ஆனதற்கு பின்புதான். அதையெல்லாமும் தாண்டி எவ்வளவு எவ்வளவு மனதில் குறைகள் இருந்தாலும் இன்றும் நட்புடன் ஒரு 15 நண்பர்கள் தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறோம் சிறு வயதிலிருந்து. அது வந்து மிகப்பெரிய சாதனை என்றே கருதுவேன் நான். வாய்ப்பளித்து இந்த கேள்வியை கேட்டமைக்கு மிக்க நன்றி. சிறப்பு சிறப்பு ஜெயபிரகாஷ் அவர்களே. நிச்சயமாக அந்த நட்பு விழுமியம் என்பது நான் எந்த அளவுக்கு சொல்றேன் அப்படின்னா,
இப்போ கடந்த வாரம் சனி ஞாயிறு கிழமைகளில் வந்து கெண்டக்கி சென்றிருந்தேன். அங்கு நம்ம ஜெயபிரகாஷை பற்றி நட்போடு ஒருவர் விசாரித்தார். எங்களுடைய கல்லூரியில் இருந்து இருக்கும் பொழுது நாங்கள் அது சார்ந்த அந்த கல்லூரி முன்னாள் மாணவர்கள் பற்றிய பேச்சு வரும் பொழுது ஜெயபிரகாஷ் பற்றி சொல்லும் பொழுது அவர் ஜேபி அப்படின்ற ஒரு இது உற்சாகத்தை சொன்னார். அப்படிப்பட்ட நண்பர் யார் என்று தெரிந்து கொள்ளலாமா? நண்பர் அல்ல, நண்பி. இன்னும் சிறப்பு, யார் என்று தெரியவில்லை. சிறப்பு. ஆமா, அனுராதா என்பவர் உங்களை விசாரித்தார். நன்றி. என்னுடைய சக தோழி அவர்கள். சிறப்பு சிறப்பு. போன்ற நிச்சயமாக பல விழுமியங்களை இங்க நம்ம வந்து பார்த்தோம். நிச்சயமாக இது சற்றே ரொம்ப நகைச்சுவை எல்லாம் கலப்பு இல்லாத மாதிரியாக இருந்தாலும் கூட ஒவ்வொருவரும் மிக சிறப்பாக அதை கையாண்டீர்கள். அந்த வகையில் நிச்சயமாக விழுமியங்களுக்கு விழுமியம் சேர்ப்பது போல இருந்தது. மீண்டும் அவையை நமது செல்வேந்தருக்கு இடம் ஒப்படைக்கும். நன்றி. உடனடி பேச்சு நெறியாளர் மகேந்திரன் அவர்களே, மிக சிறப்பாக ஒரு அருமையான தலைப்பில் மிகச் சிறந்த கேள்விகளை அனைவரிடத்திலும் கேட்டு ஒரு கலகலக்க செய்து விட்டீர்கள். பளபளப்பாக அமர்ந்து கொண்டு கலகலக்கும் வினாக்களை கேட்டீர்கள். இப்பொழுது நேர கணக்கீட்டாளர் உடனடி பேச்சு பேசியவர்களுடைய நேரத்தை குறிப்பிட்டு அறிக்கையை சொல்வார். சொல்வேந்தர் மன்றத்திற்கு என்னுடைய வணக்கங்கள். அஜித் அவர்கள் 2 நிமிடம் 11 நொடிகளும், வித்யாலட்சுமி அவர்கள் 1 நிமிடம் 51 நொடிகளும், அனிதா 2 நிமிடம் 29 நொடிகளும், பவானி அவர்கள் 2 நிமிடம் 10 நொடிகளும், ஜெயபிரகாஷ் அவர்கள் 1 நிமிடம் 55 நொடிகளும் பேசி விழுமியமான சொற்களை தேர்ந்தெடுத்து நம் சொல்வேந்தர் அவைக்கு கொடுத்ததற்கு அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கொள்கிறேன். மேலும் அனைவருமே வாக்குக்கு தகுதி பெறுகிறார்கள். குறைந்தது 1 நிமிடமும் அதிகபட்சமாக 2 நிமிடங்களுக்குள்ளும் பேசியிருப்பதால் 5 சொல்வேந்தருமே வாக்குக்கு தகுதி பெறுகிறார்கள். நீங்கள் சிறந்த உடனடி பேச்சின் சிறந்த பேச்சாளராக கருதும் நபரை தேர்ந்தெடுத்து நானே இன்றைய வெற்றிக்கோப்பை அறிவிப்பாளராக இருப்பதால் எனக்கு தனிச்செய்தியில் அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நன்றி. இப்பொழுது 3வது பகுதி மதிப்பீடு. அதை பொது மதிப்பீட்டாளர் அஜித் அவர்கள் நடத்துவார். வாருங்கள் அஜித், மெய்நிகர் மேடை உங்களுடையது. பொது மதிப்பீட்டு பகுதி. சொல்வேந்தர் அனைவருக்கும் மீண்டும் மாலை வணக்கம். பொது மதிப்பீடு, இன்றைய பொது மதிப்பீடு, இன்றைய வார்த்தை வந்து விழுமியம்னு சொன்னபோது எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு யோசித்தேன் ஒரு நிமிஷம். ஆனால் வந்து மற்ற வார்த்தைகளை விட இன்னைக்கு உடனடி பேச்சில் வந்து அந்த வார்த்தையை உபயோகித்ததுனால எல்லாருமே வந்து அநேகமாக உபயோகித்தாங்கன்னு நினைக்கிறேன். முதலில் நம்ம வந்து இந்த மதிப்பீட்டுக்கு தயாரிக்கப்பட்ட பேச்சின் மதிப்பீட்டுக்கு செல்வோம். தயாரிக்கப்பட்ட பேச்சு மதிப்பீடு செய்ய ஜேபி அவர்களை அழைக்கிறேன். ஜேபி. நன்றி அஜித் அவர்களே. இன்று நான் பவானி அவர்களின் பேச்சை மதிப்பீடு செய்ய உள்ளேன். பவானி அவர்கள் விளக்க உரையில் திறன் பெறுதலில் தொடர்பாடல் பாணியில் இன்றே செய்க என்ற தலைப்பில் பேசினார்கள். அதுவும் நேரத்தின் முக்கியத்துவத்தை, அந்த நேரத்தின் முக்கியத்துவம் எவ்வளவு முக்கியமானது என்பது அனைவருக்குமே தெரியும். அவர் சொன்னார், கணவன் மனைவிக்குள் சண்டை நேர தள்ளி போடுவதால் வருகிறது, நிறைய பல்ல வருகிறது என்று கூறினார். எங்கள் வீட்டில் எல்லாம் 5 முறை சண்டை போட்டால் தள்ளி போடுவதற்காகவே 3-4 முறைகள் சண்டை வரும். சுவர் பலகை இன்றும் அவர் கணவர் செய்து கொடுக்கவில்லை என்று கூறினார். எனக்கெல்லாம் காலையில் கிடைக்க வேண்டிய காலை உணவே 3-4 மணிக்கு தான் கிடைக்கும். அப்படி தள்ளி போகும். அதனால் உங்களுடைய சுவர் பலகை தள்ளி போனது வந்து பரவாயில்லை என்றே கூறுவேன். நிறைய அடி வாங்கியிருக்கோன்னு சொன்னாங்க. அடி வாங்கினது கணவரா மனைவியா எனக்கு தெரியல. அருமை. அவங்க வந்து பல உதாரணங்களை எடுத்து சொன்னாங்க. கம்பராமாயணத்துலேன்னு சொன்னாங்க, அப்புறம் வந்து வள்ளுவத்திலேன்னு சொன்னாங்க, அப்புறம் வந்து மகாபாரதத்துலேருந்து கூட சொன்னாங்க. எனக்கு வந்து நேரத்தை காலம் தவறாமைங்கிறத சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வருது எம்ஜிஆரோட பாடல் தான். நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தாமும் கேட்டார்
அப்படிங்கிற பாட்டு தான் எனக்கு வந்து மனதில் வந்தது. அருமையான பதிவு. அதுவும் வந்து தசரதன் கண்ணாடியில பார்த்துட்டு ஒரு வெள்ளை முடி இருந்ததுனால வந்து ராமருக்கு பட்டாபிஷேகம் செய்யறதுக்கு கூப்பிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. நான்லாம் டெய்லி கண்ணாடியில பார்த்தேன்னா வந்து, ஐயோ! முடி நெறைய இருக்கே! அதுக்கு வந்து பூச்சு தான் பண்ணணுமே! நாளாகுதே அப்படிங்கிற எண்ணம் தான் தோணும். அதுவும் காலம் தவறாம பண்ணணும் இல்லையா? அதுவும் முக்கியம். அதனால வந்து கண்ணாடியில கண்ணாடியில வந்து பார்க்கறதுங்கிறது எவ்வளோ அ ய முக்கியங்கிறத சிறப்பா சொன்னாங்க. அ அதே மாரி கர்ணன் வந்து எண்ணெய் இருந்த கிண்ணத்த வந்து இந்த கையிலேருந்து இந்த கையில மாறுறதுக்குள்ள வந்து குடுத்துட்டாரா அப்டின்னாங்க. அந்த நேரத் மணித்துளி கூட வந்து நம்ம வந்து குடுக்க நேரத்துல செய்யாட்டி வந்து மனது மாறிடுங்கிறத வந்து அருமையா சொன்னாங்க. மிக சிறப்பு. அ எதையுமே தள்ளி போடக்கூடாதுங்கிறது அவருடைய சொன்ன கருத்துக்கு அவர் எடுத்துக்கொண்ட உவமைகள், அதற்குரிய விளக்கங்கள் எல்லாமே அருமையாக இருந்தது. ஒரு தேர்ந்த பேச்சாளர் பேசுவது போல இருந்தது. மிகச்சிறப்பு. விழித்தொடர்பு மிக அருமை. அ அவையோர் பற்றிய விழிப்புணர்வு மிக அருமையாக இருந்தது. நானும் உற்று கவனித்தேன். அடுத்து என்ன சொல்லப் போகிறார்கள்? அந்த கம்பராமாயண பாடலாக இருக்கட்டும், அந்த திருக்குறளாக இருக்கட்டும், மகாபாரதமா இருக்கட்டும், எல்லாமே உவமைகளும் எல்லாமே அருமையாக இருந்தது. ம் ஒரு சில இடைச்சொற்களை தவிர்த்திருக்கலாம். அதை அ அதை அதை பற்றி கூறுவார்கள். மற்றபடி மிக அருமையான பதிவு. வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி. அருமையான மதிப்பீடு ஜேபி அவர்களே. அடுத்து இந்த பொது மதிப்பீட்டு பார்த்தீங்கன்னா, ம், இன்றும் நம்ம குறைந்த சொல்வேந்தர்கள் இருந்தாலும் சரியான நேரத்தில் நாம் தொடங்கிவிட்டோம் கூட்டத்தை. அஹ், அதுபோல இன்றைய நெறியாழ்கை. அஜித் அவர்களே, பயன்பாட்டாளர்களுடைய அறிக்கையை கேட்ட பின்பு இறுதியாக உங்களுடைய பொது மதிப்பீட்டை சொல்லுங்கள். சரி. உம், இப்போ இலக்கண ஆசான் அவருடைய அறிக்கையை எழுதிப்பார். நல்லது, நன்றி. செல்வேந்தர்கள் உள்ளிட்ட அவைக்கு மீண்டும் வணக்கம். சொல்வேந்தர்கள் மற்றும் சொல்வேங்கைகள் அப்படின்னு கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன். நன்றி, சிறப்பு. இன்றைய கூட்டமும் மிக சிறப்பு. நமக்கு நிச்சயமாக நமது இப்போது 5வது ஆண்டில் நாம் அடியெடுத்து மிக சிறப்பாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த 5 ஆண்டுகள் முன்பே வித்யாலட்சுமி அவர்கள் சொன்னது போல இது பயிற்சி கூடம். இந்த ஒரு பயிற்சி கூடத்தில் நாம் தொடர்ந்து நல்ல தமிழை தொடர்ந்து கேட்க முடிகிறது என்பது மிக சிறப்பு. எல்லோருக்கும் அது தமிழ் எப்படி சொல்ல வேண்டும் என்பதற்கு இங்கு இன்னும் கொஞ்சம் அதிக கவனத்தை கூட்டி சொல்வது, அதற்கான முனைப்பை காட்டுவது வந்து அவர்களுடைய ஒவ்வொரு பேச்சிலுமே வந்து மிக சிறப்பாக வெளிப்படுகிறது. அதற்கு வாழ்த்துக்கள். இன்று சில சொற்கள் ரொம்ப இயல்பாக வந்தது. எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னா, வித்யாலட்சுமி அவர்கள் தள்ளி போடுவோர் மன்றம் அப்படின்னு. இப்போ பவானி அவர்களுடைய அருமையான அந்த உரைக்கு பிறகு அதை உடனடியாக அந்த உரையில் வந்து வெளிப்படுத்தி அதையும் ஒரு ஒரு நகைச்சுவை உள்ளிட்டதாக செய்து, அது அப்படிதான் நிறைய இந்த தள்ளி போடுகின்ற உலகமாகத்தான் இருக்கிறது. அதற்கு ஒரு மன்றம் சேர்த்தால் எப்படி இருக்கும்? அது எல்லோருமே ஒரு உறுப்பினர்களாக ஆகிவிடுவது போல ஒரு மன்றம் அது சிறப்பாக இருந்தது. அதையும் ஜெயபிரகாஷ் அவர்களும் அதையும் நகைச்சுவையாக குறிப்பிட்டார். அந்த வீட்டில் வந்து நடக்கின்ற அந்த உள்பாடுகளில் 5 முறை சண்டையில் 3 முறை நிச்சயமாக தள்ளி போடுவதால் நடக்கிறது என்பதை சொன்னது, அதெல்லாம் நல்லா இருந்தது. அதே போல விழுமியம் என்ற சொல்லை நிறைய பேர் சொன்னீர்கள். ஏறத்தாழ எல்லோருமே சொன்னீர்கள் என்றுதான் நான் பார்க்கிறேன். என்றால் நான் குறிப்பெடுத்தபடி வித்யாலட்சுமி அவர்கள் மட்டுமே 5 முறை குறிப்பிட்டார். ஜெயபிரகாஷ் அவர்கள் 2 முறை. நான் சிலரை அந்த எண்ணிக்கையில் தவறு விட்டிருந்தால் பொறுத்துக் கொள்ளுங்கள். அனிதா அவர்கள் 2 முறை சொன்னார். அஜித் அவர்கள் 3 முறை சொன்னார். பவானி அவர்கள் இன்னும் அவருடைய உரையினுடைய வந்து குறிப்பிட்டார். மற்றபடி சொற்களில் எனக்கு தெரிந்து இலக்கண ரீதியாக நிறைய தவறுகள் ஏதும் நடந்ததாக தெரியவில்லை. சில இலக்கண ஆசானாக இருப்பதால் சில
நமக்கு நடப்பியல்களில் நடக்கின்ற சில தவறுகள் என்னவென்றால் நன்றிகள் என்று சொல்வார்கள். நன்றிகள் கிடையாது, நன்றி தான். அது மாதிரி சில ஆங்கிலத்தில் இருப்பதாலே அதில் எஸ் சேர்ப்பதனாலே தமிழிலும் கள் விகுதியாக சேர்க்கிறார்கள். அது அங்கு சேர்க்க வேண்டியதில்லை என்பது தான் என்னுடைய கருத்து. அதில் நம்ம இருக்கலாம். மற்றபடி சில சொற்கள் நான் தனித்தமிழாக இருந்தால் இன்னும் கூட சிறப்பாக இருந்திருக்கும். எடுத்துக்காட்டுக்கு காரியம் என்ற சொல் வந்தது, அதற்கு பதிலாக செயல் என்று சொல்லலாம். அது மாதிரி, அல்லது அந்த வினை நிகழ்த்துனராக அல்லது செயல்படுவதாக அதை சொல்லலாம் என்ற ஒரு. மற்றபடி எல்லாம் சிறப்பாக இருந்தது. அடிக்கடி நிச்சயமாக வந்து 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 போனது நம்மளுடைய நண்பர் அவர்கள் குறிப்பிடுவது போல. இத்தோடு இந்த தொகுப்பறை முடித்து